ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு சாப்பிடுமான்னு சொல்ல இப்போ நடந்த அலப்பறையில் எங்கப்பா சாப்பாடு உள்ள போகும், எனக்கு வேணாமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உனக்கு வேணானா எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு நீ போய் படு நானும் வரேங்கிறாங்க. ஐயோ நீ எங்கே வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கும்போது பயத்திலே வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு பார்த்து முறைக்கிறாங்க. அவர் மாற வேண்டியது இல்லை சக்தி, கொஞ்சமாக நீங்களும் கொஞ்சம் மாறலாம். நீங்கள் கொஞ்சம் மாறினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கி எதிரிமா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இடமா பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தூங்கி சொன்ன ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. யார் வீடுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பேச்சுலர்ஸ் தங்கியிருக்காங்களே அவங்களோட மாமா வீட்டுக்கு மேலே இருக்கவங்க வீடு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த வீட்டுக்கு வாடகைலாம் நம்ம சக்தி பேசுகிறாங்க. நம்ம வேலை நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கண்டிப்பாக நாங்கள் வாடகைலாம் கேட்க மாட்டோம், ஜென்மத்துக்கு இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, இவங்க கூட ஜென்மத்துக்கு வாழ்றதா அப்படின்ட்டு லுக் விட்றாங்க. சரி இப்பெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும்னு சொன்ன உடனே என்னாலாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னா வேலை அப்படி இப்படிங்கிறாங்க. இவர் பக்கமாக டைலாக் அடிக்க, நிறுத்து, நீ அரசனே ஆனாலும் வீட்டுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50-50 ஷேர் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, பக்கமாக டைலாக் அடித்தது வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு அவர் பதறிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வேறு வழி இல்லையே, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கும் போது கண்ணில் தூசு பட்டுருச்சாமா. இவங்க மேலேருந்து ஜாமான் தூக்கிட்டு வர கண்ணில் தூசு பட்டுருச்சுன்னு ஊத இதை பார்த்து அவங்க நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு செல்விக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம சக்தியை பழிவாங்க முடியலன்னு சொல்லிட்டு செல்வியை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒரே நாளில் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கான். இப்படி பொம்பளை பிள்ளைய போய் தனியாக காலேஜுக்கு நடக்க விட்டு அனுப்புறீங்களேப்பா. எப்படி தான் இந்த விஷயத்த சக்திகிட்ட சொல்ல போகிறாங்களோ நம்ம செல்வி தெரியல. சீக்கிரம் சக்திக்கு முன்னாடி வேலை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.